Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கேஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஃபர்னலோட எக்கை எடுத்து நம்ம ஹேட்ச் பண்ணி அதுலேருந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்னல் டைனோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். ஸோ அந்த டைனோஸோட பவர்ஸ் எதுவுமே பெருசாக நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஹேட்ச் பண்ணி ஸோ நம்ம வந்து சோல் டெர்மினலில் போட்டு வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் நம்ம செலக்டிவாக ஒரு சில டைனோ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, ஸோ அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த டைனோ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதோட பவர்ஸ்லாம் மட்டும் இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டைனோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் புஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்ஸ் மட்டும் இருக்காது. ஸோ ரெக்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிடைக்கல கேஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரே ஒரு எக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த எக்கை மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் எக்காக மாற்றி அதுலேருந்து ரெக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு சில டைனோ ரிப்பீட்டடாக வந்துச்சு. அதை ரிப்பீட்டடாக வராமல் புது டைனோஸ் எதாவது வருதான்னு பார்க்கலாம். சரி கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் வச்சுங்களேன், ஒரு 5 வேணாம் ஒரு 10 எக்கு மட்டும் நம்ம வந்து கீழே போட்டுருவோம். ஓகே, போதும். 10 எக்கு போட்டேன்னா எத்தனை எக்கு போட்டேன்னா தெரில, லைனாக டப்படம் எல்லாத்தையும் அழுத்தி விட்டேன். ஸோ இந்த எக்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேச்சிங் போடுவோம். ரெக்ஸ் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரெக்ஸை விட நம்மகிட்ட பவர்ஃபுல் டைனோஸ் நிறைய தான் இருக்குது. பட் ஆனால் ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான ஒரு டைனோ இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்குபேட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த டைனோட பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாங்க. ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதோட பவர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் டேமேஜ் ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே போயிடலாமா? ஓகே, யார் என்ன காட்சா அது? இன்கேம் காட்சா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை போச்சுரா போச்சு. பசங்களா அவனை அட்டாக் பண்ணுங்கடா. அவனை தேவையில்லாமல் வந்து சாவறான் நம்மக்கிட்ட. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற அந்த டைனோம் என்ன தெரியுமோ? ராக் கோலம். நைஸ். பா, ஜென்ஜாண்டிக்கா இருக்காங்க சார் ராக் கோலம். என்னோட ஹெல்த் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் ஹெல்த் வச்சிருக்கான். எவ்வளோ டேமேஜ் கொடுப்பான்னு தெரில. அடி தாங்குவான், அது மட்டும் நல்லா தெரியும். ஓகே, இவனோட அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்கேம் அட்டாக் மாதிரி தான் இருக்கு. ஓகே, வெட்டரான் பேபி ஸ்பான் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு அதை தவிர பெருசாக எதுவும் இருக்கா மாதிரி எனக்கு தோட்டல. லெஜெண்டா இது? போ அவனை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை அவனை அட்டாக் பண்ண விட்டுறணும். ஓகே, அதை லெஜெண்டா போயிட்டு அட்டாக் பண்ணிட்டோம். நம்ம இவனோட ஃபுல் பவர் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஓவிஸ் தானே இது கீழே இருக்கு எடுத்து. ஏய் ஏய், இருங்க. இது ஆக்சுவலி இது என்னது? இது என்ன கேஸ்? இது மானா? இது வித்தியாசமா கொம்பு வச்ச மானு. இது என்னன்னு தெரியல, புதுசா இருக்கு. ஓகே, அடிவாங்கு. பூசு வியட்நாமா? ஆடா இது. ஓகே, என்கிட்ட கிபில் இருக்கு. இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே கிடையாது கேஸ். இப்பதான் பாக்குறேன் நான் இது ஃபர்ஸ்ட் டைம். சாப்பிடு. என்ன கேஸ் இது? வித்தியாசமா இருக்கு என்னமோ. ஓகே, எடுத்துக்கிட்டேன். காச்சா என்ன தொத்துறானா என்ன? ஆமா, இன்ஃபர்னல் ஸ்னோவலோட பவரை செக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. போச்சுரா கடிச்சு விட்டாங்க செவன். செத்துப்போ. சரியான டேமேஜ் கைஸ். 4 மில்லியன் டேமேஜ் வேற மாதிரி. இவன் கூட எல்லாம் சண்டை போட முடியாது. ஓகே, நம்ம ஸ்பானிங் வச்சு இவங்க கூட சண்டை போடுவோம். எப்படிதான் அடிக்கிறான்னு பார்க்கலாம். போங்க. கேட் தெரி ஒரே அடியில கொண்டுடுவான்னு நினைக்கிறான் அவனுங்க எல்லாரையும். அதேதான் கேஸ். அவன் இறக்கி விட்டான். நம்ம இந்த இடத்துல ஏறக்கூடாது, ஓடியில் வந்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடம் சேஃப்டி கிடையாது. ஆனால் டேமேஜ் ஸ்னோவல் சும்மா ஓப்பியாக கொடுக்குது கைஸ். ஓகே, ஸ்னோவல் ஒத்திக்கு உள்ள போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் டைனோட பவரை செக் பண்ணுமா? அர்ஜென்ட் வாய்ஸ். என்னமோ எல்லாமே ஒயிட்டா ஆகுது.
என்னடா இது? ஓகே. ஸ்க்ரீன்ல பாதி மறைச்சிக்கிறானுங்க. இவ்வளோ பெருசா இருந்தா அப்புறம் எப்படி? ஆனா நல்லா இருக்கு சர்ஜன் டேவிஸ் பார்க்கறதுக்கு. இவனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ஸ்பானிங்கு எல்லாமே ஆனால் ஸ்பான் பண்ணி விட்றானுங்க. ஸ்பெட்டடானையும் அவனை மாதிரி இருக்க ஒரு க்ளோனையும் ஸ்பான் பண்ணிடுறானுங்க. அவனை அட்டாக் பண்ணுங்க போங்க. இதை தவிர ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்? வாயிலேருந்து நெருப்பு துப்புறான். ஸோ ஓகே. ஏதோ புகை மாதிரி போடுறான். அதை தவிர பெருசாக எந்த அட்டாக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி இவனோட டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறான்னு போய் பார்ப்போம். டேமேஜ் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல ஏதாவது சுற்றிட்டு இருக்கா? இந்த இடத்துல யூனிகான் ஒன்று இருக்குது. செத்து போய் யூனிகான். கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் நல்ல டேமேஜ் தான் கெஸ் கொடுக்குறான். ஓகே ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா உள்ளத்துக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ராகோலத்தோட பவரை நான் பார்க்கவே இல்லைல்ல. பிடிலாம் தான் பண்ணேன். இவன் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்னு தெரில. ஸோ ஓகே இந்த இடத்துல காச்சா ஒன்று இருக்கு. காச்சா போட்டுருவோம். ஏய் வாடாடி சண்டைக்கு வாடா. செத்து போடும். போடு வேற லெவல் டேமேஜ் கைஸ். ஆக்சுவலி பாஸ் ஃபைட்டுக்கு வந்தாங்க யூஸ் பண்ண போகிறான். செத்து போ. ஏய் சிபி கிடைக்குதா நிறையா? ஓகே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சரியான டேமேஜ் கொடுக்குறான். ஓகே ராகோலம் நம்ம கிட்ட இருக்கிறதுல இப்போதைக்கு ஓபி பவர்ஃபுல்லான ஒரு டைனோவும் நம்ம கிட்ட இருக்கு. ஐயோ எவனோ வரான். க்ளோ டைல் தானே அது? அடிக்கிறாங்க அடடா. வாங்கி போ. விட்டா கொன்றும் போல அது. ராகோலத்தோட பவர் ஓப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்னோவல் பார்த்தாச்சு. கிரிஃபின் ஆல்ரெடி நம்ம கிட்ட தான் இருக்கான். அப்புறம் பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டி வெளியே ஓடியா. இங்க ஒரு பண்ணி இருக்கு. இது என்னது? இது நைட் கிங்கா? சண்டை போட்டுருவோமா? ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டுருவோம். நைட் கிங் சண்டை வேணாம் எனக்கு தெரிஞ்ச. அதை நான் நாக் பண்ணிக்கிறேன் நான். ஏய் என்னடா யாரும் மேலே படல? படுதா படலையா? கரெக்டாக தானே குறி வச்சு அடிக்கிறேன். மேலே படவே இல்லை கைஸ். ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைட் கிங் ஏன் அவன் மேலே படவே இல்லை? வந்துட்டான்டா. நம்ம அவன் மேலே கரெக்டாக 2 டாட் அடித்தேன். பட் அப்புறம் ஏன் படலை? ஓகே பட்டுச்சு ஆனால் நம்மளை செஞ்சு விட்டான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்ம இதே இடத்துல இருந்து ஸ்பான் ஆகிட்டு வருவோம். ஆக்சுவலி அடடா இங்கே பாருங்க பக்கா இது. நான் அந்த இதுவாகவே கண்ட்ரோல் ஆகி சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் டேமேஜ் நல்லா ஓபி. இது மாதிரி கில் பண்ணிட்டு நம்ம வந்து அப்பப்போ பவர் ஏற்றிக்க வேண்டியதான். டேமேஜ் ஆனால் ஓபியாக கொடுக்குறாங்க. சரி ஓகே உள்ளே வந்துரு. அன்னுக்குட்டியோட பவர் பார்த்தாச்சு. ஸ்னோவல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு குரங்கு பவர் பார்த்துருவோம். குரங்கையும் பார்த்தீங்கன்னா நம்மளா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் குரங்கையும் பார்த்தோன்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. போட்டு வேற லெவல் டேமேஜ். இந்த இடத்துல அந்த பூப்பு கலெக்ட் பண்ணிக்கோ. பூப் டேமேஜ் எவ்வளோ இருக்கு? ஏய் கரண்ட் ஷாக் விட்றாங்க சிவன். எல்லாரையும் ஸ்டென்ட் பண்ணிட்டான். போட்டு கண்ட்ரோல் லிசட்டில் ஏதாவது பவர் இருக்கா? வெடிக்கிற பவர். கியூலியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான பவர் தான் இருக்கு. இன்ஃபர்னல் கொளுத்தி விடுற பவர் தான் இருக்கு. ஆறில் போடு. 6ல் தான் எனக்கு ஸ்பானிங்கா? நைஸு. குட்டி குரங்க எல்லாத்தையும் ஸ்பான் பண்ணி விட்றாங்க சிவன். சாவடி போங்க எல்லாரும். குரங்கு சூப்பராக இருக்கு. குரங்கு டேமேஜ் வேற லெவலு. யூஸ் பண்ணிக்கலாம் குரங்க. வேற நம்ம யாரை எடுக்கணும்? டைனானகஸ். ஓகே டைனானகஸோட பவர் செக் பண்ணுமா? டைனானகஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சாப்பிடு. டேமேஜ் ஓபி தான். இது என்னமோ பண்றாங்க. சூப்பர். என்னமோ பண்றான். அவனை சுத்தி எதுவுமே ஒரு எனர்ஜி மாதிரி ஒன்று பாஸ் ஆகுது. எல்லாம் யூஸ் பண்ணி பாஸ் ஃபைட் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் டேமேஜ் கொடுக்குறானுங்க. சூப்பரான டேமேஜ் தான் இது எல்லாமே.
கிகாவோட பவர்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு எண்டோரக்ஸோட பவர், ஷேடோ மைன் பவர் பார்த்துட்டீங்க. ஓகே கூடு ரீப்பரும் பார்த்தீங்கன்னா ராகோல மழுக்கு பவர். இங்கே எவனோ இருக்கான். என்ன ரீப்பர்னு தெரியலையே, மண்ணுக்குள்ளே இருந்து வரவன். வித் ரீப்பர் ஓடிடு 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 ஓடிடு. சரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கலாம் வா. நீ மட்டும்தான் அடிப்பியா? நானும் அடிப்பேன்டா. ஆனால் நான் ஓடிடுவேன்டா. போச்சு கேஸ், செஞ்சு விட்டுட்டான். தேவையில்லாமல் போயிட்டு மித்திரி பேருக்குள்ள சண்டை போட்டான் பாருங்க. கரண்ட் ஷாக் விட்டு செஞ்சு விட்டான். கிட்ட விடுங்க. ரீப்பர் ஓரளவுக்கு நல்ல டேமேஜ் தான் கொடுக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய டேமேஜ் கிடையாது. ஐயோ இவன் தண்ணிக்குள்ளே நீந்தவும் மாட்டான், ஒன்றும் மாட்டான். சூப்பர் கேஸ். ஆனால் இவனுக்கு அதே எபிலிட்டிஸ் தான் இருக்குது. கையில் கோடு போடுற பவர், பானிங்கு, தீல முள் அட்டாக்கு. இதை தவிர எதுவும் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எதுவும் கிடையாதோ? அதாவது இன்கேம் டைனோஸ்லேயே ஸ்பானிங் கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் டேமேஜ் பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கானுங்க. மற்றபடி ஏதோ ப்ரைமரி ஃபியரில் வரும்ல, ஒவ்வொரு டைனோக்கும் புது புது அட்டாக்ஸு, அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல இவனுங்க. இந்த முள் அட்டாக் எவ்வளோ பவர்ஃபுல்லு? போட்டு கைஸ், முள் அட்டாக் சும்மா வேற லெவலு. நம்ம பாஸ் ஃபைட் டைமில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இந்த முள் அட்டாக் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் போல் பயங்கரமான டேமேஜ் கொடுக்குறான். ஸோ இவனோட மினியன்ஸ் எவ்வளோ டேமேஜ்? கிட்ட போகிறதுக்குள்ளே எல்லாம் மறைஞ்சிருவானுங்க. அவ்வளோதான், கிட்ட போகிறதுக்குள்ளே மறைஞ்சிருவானுங்க. கிட்டத்தட்ட 40 செகண்ட் தான் பார்த்துக்கு கொடுத்துருக்கு. முள் அட்டாக் சும்மா வேறு லெவலில் கொடுக்குறாங்க சிவன். சரியான டேமேஜ். ஆனால் ஸோ இந்த அட்டாக் வச்சே நம்ம வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு தெரிக்கு சேடல் போட்டிருக்குனே. அப்புறம் ஏன்டா இவன் மேலே ஏறனா அடிச்சு தான் ஏறணுமோ? ஆமாங்க கைஸ். போட்டு தெரியோட டேமேஜ் ஓபி. ஓகே எவனா என் கூட சண்டைக்கு வரான், வாங்க சண்டைக்கு போடலாம். செத்து போடா. இன்ஃபர்னல் ட்ரக்ஸு செத்து நைட் கிங்கோடது செம்ம கைஸ். வேற லெவலு. நெக்ஸ்ட்டு டேர்வல்ஃப் இருக்கு. ஓகே டேர்வல்ஃப் செக் பண்ணுவோம். சூப்பராக தான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் இந்த டைனோஸோட பவர்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணும். இது என்னடா டேர்வல்ஃபா, இது எப்படி இருக்கு? இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி இப்போ தான் லோட் ஆகிருக்கு. முடி ஃபஸ்ட்டு லோட் ஆகல போல். ஓகே அந்த சைடு போத்தாவில். இந்த சைடு இருக்குது. கேலிமஸ் இருக்கு. போயிட்டு கேலிமஸை போயிட்டு அடிப்போம். எடுத்துப்போ போட்டு. ஆனால் டேமேஜ் மற்றதோட இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது. மூளை ஓடுறான். அதை தவிர எந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸும் இல்லையா? நெருப்பு ஸ்பானிங் எதிரா உனக்கு எதுவுமே கிடையாது கேஸ். இவனுக்கு உல்ஃப் அந்த அளவுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேபி இவனை வைல்டா விட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ராப்டரோட பவர் போடு. ராப்டர் வேற லெவலு. ராப்டருக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கா? ஓகே குட்டி ராப்டர் ஸ்பான் பண்ணி விடுறான். புகை கலப்புறான். ஓகே வெளிச்சம். இசட்ல ஏதோ நெருப்பு மாதிரி துப்பனம் தானே இப்போ. பிளட் சக்கர் மாதிரி ஏதோ ஒன்று அட்டாக் மாதிரி விட்டுருக்காங்க. அங்கே பாருங்க பிளட் சக்கர் அட்டாக்கு. ஆல்ஃபா தானா? இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எத்தனை வாட்டி எனக்கு கடிச்சு தூக்கணும். செத்து போடா. டாக்ஸிக் செத்து போ. போகிற வேகத்தில் அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதெல்லாம். ஓகே எல்லாத்தோட பவரையும் நான் செக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அவ்வளோதான் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்ஸ் இருக்குது. ரெக்ஸ் இன்னும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ ரெக்ஸ் கிடச்சிச்சுன்னா அதோட பவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். சரி கைஸ் சிம்பிளாக ரிட்டர்ன் அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன். நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வந்தோம்ல அந்த எக் எல்லாம் இன்க்வைட் 100% வந்திருக்கும். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே எல்லாமே 100% வந்துருச்சு. என்னடா அக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று ஏதோ ஒன்று வந்துச்சு. ரெக்ஸ் மட்டும் வந்தா போதும். ரெக்ஸ் வந்துருச்சு கைஸ். கோசல் கூட வந்திருக்கு. ஓகே ஸோ உள்ள போய் பார்க்கலாம் கைஸ் என்னென்னலாம் வந்திருக்கு. இது லோடாகி முடியதுக்குள்ள அவ்வளோதான் போல.
ஷேடோ மைன் வந்திருக்கு, சிங்க பாருங்க. இன்ஃபர்னல் ஷேடோ மைன் சூப்பரு. ஆனால் ஆல்ரெடி நம்மகிட்ட ஷேடோ மைன் இருக்கிறதுனால இது எனக்கு பெருசாக தேவைப்படாது. புல்டாகு இது என்னது இது, பெய்சிலிக்கு, ரெக்ஸ் கிடைக்கலையோ. ரெக்ஸ் வந்துருச்சு, இது ஓகே. இன்ஃபர்னல் ரெக்ஸ் அவ்வளோதான். எனக்கு இப்போ தேவையானது கிடச்சிடுச்சு. ஸோ ரெக்ஸுக்காக தான் நான் பார்த்தேன், ரெக்ஸ் எனக்கு கிடச்சிடுச்சு. இந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வளர வச்சிருவோம். வளர்ற போர்ஷன் இருக்கு, தப்புன்னு வளர்ந்துரு. ரொம்ப பெருசாக இருக்கும் guys. இவனுக்கு வளர்ந்தது மட்டும் இல்லை, இவனுக்கு நான் எக்ஸ்பி ஏற்றிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் ரெக்ஸோட பவர் நான் கடைசியாக செக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்ஸ் கிடச்சிடுச்சுல போதும். பாஸ் ஃபைட் அப்போ பார்த்தீங்கன்னா ரெக்ஸோட பவர்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் பாஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற பாஸோட. இன்ஃபர்னல்ன்ற மாதிரி நைட் கிங் பாஸ், நைட் கிங் இது இருக்கான் பாருங்க, ப்ரூட் மதர்லாம் இருக்கான். அதில் மொத்தம் 4 பாஸ், 4 டைப் ஆஃப் டைனோஸை வச்சு நம்ம வந்து சண்டை போடலாங்க. இவன் கூட என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிஃபின் போனு ஆல்ரெடி இருக்கும், மெகத்தெரியத்தோட போனும் ஆல்ரெடி இருக்கும், கிகாவது இருக்காது, ரெக்ஸு இருக்காது, ரைனோட போன் இருக்கும். நம்ம போயிட்டு எடுக்கணும் அப்படின்னா கிகாவதையும் ரெக்ஸ் இது ரெக்ஸோடதையும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தால் பாஸ் வெயிட் பண்ணிடலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த மாடு என்ன மாடு இது, புதுசாக இருக்குது. நான் இது வரைக்கும் இதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மூணில் இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் என்ன பெனிஃபிட் இருக்குது உடம்புல, ஏதாச்சும் பிஹேவியரில் என்ன யூஸ்ன்னு தெரில. இது இப்போ நல்லா உட்காடுறான், என்ன யூஸ் இதுக்கு? முட்டி தூக்குறது ஏதாச்சும் புதுசாக ஆர்வஸ் எதாவது பண்ணுமா என்ன இது? சரிங்க, அதையும் போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது ரேர் கிரீச்சர் மாதிரி ஏதாவது விட்றானா, ஈஸ்டர் எக் மாதிரி? இல்லை இது ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுக்குமான்னு தெரியல. ஹார்வெஸ்டிங் ஹார்வெஸ்டிங் ஓகே, இந்த இடத்துல ஒரு செடி இருக்குது, இது எதாவது கலெக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஒன்றும் கலெக்ட் பண்ணல. அப்புறம் எதுக்கு இது? மேபி இது கில் பண்ணால் ஏதாச்சும் கிடைக்குமோ? ஆனால் விடுங்க, தேவையில்லாமல் கில் பண்ண தேவையில்ல. க்ளோன் போட்டு கில் பண்ணலாம், இருந்தாலும் எனக்கு தேவையில்ல, அப்படியே விட்டுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிக்கிட்டேன்டா. ஆனால் கொம்பு இருக்க இடத்துல இப்போ ஓட்ட விழுந்துருச்சு. ரைட் ஓகே, இது அப்படியே டீலில் விட்டுறலாம். சரி கேஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோடில் அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் டைப் டைனோஸ் எதுவுமே பிடிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் டைப் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெக்லாடான் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வண்டி மாதிரி ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அவன் பேர் என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அவன் ஒருத்தன் இருப்பான், ஓகேவா. ஸோ இது 2 மட்டும்தான் வந்து இதில் இந்த மோடில் வாட்டர் டைப்பு. ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லாடானை பிடிக்கிறோம், ஓகேவா. ஸோ மெக்லாடானை பிடிச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இனையும் நம்ம சும்மாத்துக்கும் பிடிச்சி வச்சுக்கலாம், ஓகேவா. இல்லை வாட்டர் டைப் பாஸ் ஃபைட்லாம் எதுவுமே கிடையாது, அதனால் நம்ம பிடிக்கிறது எதுவும் யூஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெக்லாடானை பிடிச்சி ஸோ இந்த தொட்டியில் நம்ம வந்து போட்டு உள்ளாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் லைட்லாம் எரியுது பாருங்க. ஸோ இதுக்காகவே மெக்லாடானை பிடிச்சி இதுக்குள்ளே நான் போட்டு வைக்க போகிறேன், ஓகே. சரி கேஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்லாடானை தேடி நம்ம வந்து கிளம்புவோம். மெக்லோடான், ஓகே. மெக்லோடான் நான் போயிட்டு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா மெக்லோடான் நான் நாக் பண்ண ஹை லெவலு, அதுக்கப்புறம் அதை நான் பிடிக்கிறதே கிடையாது, அப்படியே விட்டுட்டேன். மெக்லோடான், ஓகே. இந்த சைடு ஒன்று இருக்குது. ஓ டேங்க அப்பா, எவ்வளோ மெக்லோடான் இருக்குது. ஸோ இதுவுமே வேணாம், எனக்கு ஹை லெவலில் ஒரு மெக்லோடான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போவோம். இருக்கிறதுலே ஹை லெவல் இதுதானா, 145வது லெவலில் ஒன்று இருக்குது, அதுவும் மேப்போட எண்டிங்கில் இருக்குது. ஓகே, நான் இந்த இடத்துக்கே போயிடுறேங்க. 52 97 மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, 52 97 ஓகே. ரெட் ஆப்லேஸ்லேருந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிடலாம் நம்ம. ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. ஐ திங்க் இங்கேயே இருக்கு 52. இவனா 97னா எந்த பக்கம்? 97னா இந்த பக்கம் போதா? மேப்போட எண்டிங்கில் இருக்காங்க சார். ஓகே, 52 97னா இங்கே தான் எங்கேயோ இருக்குது. சரி ஓகே, வாங்க போகலாம். தண்ணி கடியில் இருக்கான் போல பேசுவேன். ஓட்டு இந்த இடத்துல வேற லெவலில் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது.
மெக்லோடான் 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 ஆல்ஃபா மெக்லோடான் நாட் டேமபிளா? ஐயோ, ஏங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் போலியே நான். இந்த மெக்லோடான் காட்டுது. ஓகே, நான் இது கவனிக்கவே இல்லை. நல்லா பெரிய கேவோ. ராக்னராக்ல இந்த இடத்துல நான் ஒரு கேவ் பார்த்ததே கிடையாது. ஆக்சிஜன் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை கேஸ், ஆக்சுவலி கேவ் செட்டப்பில் ஒரு சும்மா கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான். பார்த்தேன் இந்த இடத்துல இந்த மாதிரி கேவ்லாம் நான் பார்த்ததே இல்லையே. கேவ் இருக்குமோ? இல்லை, கேவ்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான். சரி, நான் இப்போ தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. வேற எங்கேயாச்சும் போயிட்டு மெக்லோடான் தேடுவோம். மெக்லோடான் ஃபீல்டு, ஐ திங்க் இதுதான் மோடுன்னு நினைக்கிறேன். 150 ஒன்று இருக்கு. 1053. ஓகே, 1053க்கு போயிடலாங்க. 1053னா இந்த சைடு போயிட்டு நம்ம டைரெக்டாக இங்கே போயிடலாமா? ஓகே வாங்க. ஓகே, 1053 இந்த இடத்துல எங்கேயோ இருக்காங்க. உள்ளே இறங்கி தேடிடுமா? மெக்லோடான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவாக தான் சுற்றிட்டு இருக்கு. மூட இல்லையே. சரி, ஓகே, அப்போ நம்ம கரவரமாக தான் போய் தேடிக்கிட்டு சுற்றணும் போல. நம்ம ஆக்சுவலி காட்டுறது எல்லாமே வந்து ஓகே. மெக்லோடான் இதுவாக தான் இருக்கு. இன்கேமு காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா இதுதான் காட்டுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம தேடி வந்ததில் 2வது இங்கே கிடச்சிச்சு. அதை நாக் பண்ணிக்கலாம். இதை டைம் பண்ணிக்கலாம். இதை நாக் பண்ணி இது உடம்புலேருந்து டிஎன்ஏ எடுத்துக்கலாம். ஓகே, கலர் கலராக நிறைய பேர் இருப்பானுங்களே. சேம் ஆகும். ஓ, 2 கிபிள் வேணுமா உனக்கு? சாப்பிடே. ஓகே, ஸோ 1 டைம் ஆயிடுச்சு. நல்லா தாங்க ஈஸி இருக்கிறான். சரி, இவனை கில் பண்ணுற வேண்டியதான். இவன் தேவையில்லாமல் இருக்கான். ஆக்சுவலி நம்ம கோஆர்டினேட்ஸ் தேடிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அதில் நம்மளுக்கு எல்லாமே இன்கேம் தான் காட்டுது. ஸோ நம்ம இதுமாதிரி ரேண்டமாக சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடுவோம். எப்பவுமே இந்தமாரி டைனா கரவோரமாக தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம கரவோரமாக தன்னாலே போதும். ஆக்சுவலி இப்போ நம்ம பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸே கிடையாது கேஸ். ஏய், லெஜெண்டில் ஓகே ஈல் ஃபிஷ் கூட இருக்கா? ஓகே, நான் 2 டைனோ மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலி இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு சூப்பர் பவர் கிடைக்க போகுது. நம்ம இப்போ சூப்பர் மேனாக மாற போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு பறக்கிற பவர் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு இப்போ பறக்கிற பவர் இருக்கும். ஓகே, இந்த ஈல் ஃபிஷ் நாக் பண்ணி பிடிச்சிருமா? ஆக்சுவலி ஈல் ஃபிஷ் லெஜெண்ட் ஆயுது. ஓகே, வா, அப்படியே கிட்ட வந்து மயங்கி எடுத்துட்டு போ. ஏய், லெஜெண்டுக்கெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதோட ட்ரிபியூட்டு. மற்றபடி எதுவும் கிடையாதா? பறந்துடுறா. பறக்க மாட்டானா தண்ணிக்குள்ள? ஐயோ, தண்ணிக்குள்ள போயிட்டானா பறக்கிற எபிலிட்டி போயிடுது. இந்த இடத்துல யாரோ டெலிபோர்ட்டர் வச்சிருக்காங்க. யார் இது? ஆஃப்லைன் ஹரிப்ரோ வச்சிருக்காரு இதுக்குள்ள. ஓகே, டாக்ஸிக் மெக்லோடான் இருக்கு கேஸ். அடிச்சு நான் கோட் பண்ணிப்போம். ஓடியாடா டே மெக்லோடான். கடிக்க ஓடியா. என்னடா கடிக்க வரன்ட்டு அப்படியே விட்டா? டேய் வாடா, டேய் சண்டைக்கு வாடா. முடிஞ்சிடுச்சு. செத்து போ. மற்றபடி கீழே போனால் நம்மளுக்கு பிரச்சனை தான். சரி கைஸ், மேலே போயிட வேண்டியதான். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோஆர்டினேட்ஸ் வச்சு தேடிட்டு வந்தால் இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிருக்கவே முடியாது. இதுமாதிரி ரேண்டமாக தண்ணி பக்கத்தில் சுற்றினாலே நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது.
மாடர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஓரமாக தான் கைஸ் நிறைய ஸ்பான் ஆகுது. ஓகே ரெண்டாவது தோ கிடச்சிடுச்சு பாருங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் நாக் பண்ணணும். எங்கே இருக்குது? ஆல்ஃபா பிடிச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் நான் எவால்வ் பண்ணிவிடுவேன். ஓகே நாக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே. மறுபடியும் இதை போட்டு தள்ளிடலாம் கைஸ். போ. ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஆல்ஃபாவை தேடிட்டு போனோம். ஆல்ஃபா மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா 2 எவல்யூஷன் டக்கு டக்குன்னு இப்போதைக்கு நம்ம பண்ணிடலாம். அரை ஓரமாகவே தேடிக்கிட்டே போவோம். ரொம்ப ஆழத்தில் ஸ்பான் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தான் ஸ்பான் ஆகுது. ஆல்ரெடி ஒன்று பிடிச்சோம்ல, இது லெஜெண்ட்டு டாக்ஸிக் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. மெக்லோடான், நார்மல் மெக்லோடான். சரி ஸோ அந்த ஈல் ஃபிஷ்ஷை போயிட்டு பிடிச்சிட்டு வரேன். போடா டே ஹேக்கர் ஆகு ஹேக்கர் ஆகு ஹேக்கர் ஆகு. ஹேக்கர் ஆகிடுச்சு. கரெக்டாக கிட்ட வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிறான் பார்த்தீங்களா அவன். அவ்வளோதான், இதையும் போட்டு தள்ளிட்டு மறுபடியும் போயிடுவோம். செத்துப்போ. டாக்ஸிக் ஆல்ரெடி அதுவும் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே இன்ஃபர்னல் இதோ இருக்காங்க. மெக்லடான்லேயும் இப்போ எல்லா வேரியண்ட்டும் இருக்கா? ஓகே நாக் பண்ணிட்டேன். ஆல்ஃபாவை தவிர நம்மளுக்கு எல்லாமே இப்போ இதில் கிடச்சிட்டு இருக்கு மெக்லடானில். மறுபடியும் போயிட்டு தேடுவேன். ஆனால் இன்னைக்கு எப்படியாச்சும் நான் மெக்லடானை எவால்வ் பண்ணாமல் விட மாட்டேன். இந்த கரை ஓரமாக தேடுவோம், மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன், இது இருக்கு பாருங்க, 100வது லெவல் மெக்லடான். சூப்பரா டே. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சல ஒர்த்தாக ஒன்று மாட்டிக்குது. ரொம்ப மோசமான லெவலும் சொல்ல முடியாது. இதை வச்சு நான் சண்டையாக போட போகிறோம். கடிக்க முடியா? அவ்வளோதான், மைக்கு போ. ஒரு கிபிள் கடிச்சா 2 கிபிள் கடிச்சான்னு தெரியல. ஸோ எனிவே ஓகே டைம் ஆயிடுச்சு கேஸ். அவ்வளோதான், நீ இவ்வளோ வந்துரு. சரி கேஸ், வந்த வேலை முடிஞ்சது. இப்போ மெக்லடானை எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே நம்ம பிடிச்சோம் அந்த மெக்லடானை தூக்கி உள்ளே விட்டுறலாம். மெக்லடான் மட்டும் இருந்தால் போதும், இன்னொரு டைம்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. மெக்லடானோட சேடல் இருக்கா நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கணும். திங் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆல்ஃபா மெக்லோடான் இருக்கு. இந்த மெக்லோடான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் லைட்டாக அதை அப்படி விட்டுறலாங்க. இப்போ இதோட எவல்யூஷனுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை எக்கச்சக்கமாக கேட்டுச்சுன்னா அப்படியே டீலில் விட்டுறலாம். இதுக்கு பெருசாலாம் நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. இருக்கிறதே கேட்டால் மட்டும் நம்ம வந்து எவால்வ் பண்ணுவோம். ஓகே மெக்லோடான் சூப்பர் கேஸ். மெக்லோடான் எவால்வ் பண்ண போகிறேன். லெவலப்லாம் பண்ணுமாண்ணா எதுவும் தேவையில்ல. இதை ஒன்றும் பாஸ் ஃபைட்லாம் கிடையாது, ஜஸ்ட் இது எவால்வ் மட்டும் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகே மஞ்சள் கலர் மெக்லோடான் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ப்ளூ கலராக மாற்றணும்.
அப்பாவோட நீ ஓகே. எனக்கு அடுத்த மெக்லடானாவே என்னால் மாற்ற முடியும் கைஸ். ரெண்டாவது டாக்ஸிக்காகவும் என்னால் மாற்ற முடியும். அப்புறம் எலமெண்டலில் தேடுவோம். ஓகே. டூத் இது இருக்கு. ஓகே, எலமெண்ட்டாகவும் மாற்ற முடியும். ஓகே, ஸோ நம்ம 1 by 1 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க மெக்லோடான். மற்றபடி எல்லாமே அங்கே இருக்குமே. ஸோ இதில் எதாவது வச்சுருக்குன்னா பாஸ் ஃபைட் பண்ண இடத்துல பெட்டி போட்டு வச்சுருக்கலாம். மற்ற எல்லாமே இப்போ அங்கே தான் இருக்கும். இப்போ நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேடல் எடுத்துகிட்டு வரணுமா? சரியா போச்சு. மெக்லோடான் இப்போ டாக்ஸிக் மெக்லோடான் மாறப்போகுது. பூம். சூப்பர் கேஸ். நெக்ஸ்ட் எவல்யூஷன் பண்ணலாம். ஆனால் சேடல் வேணுமே. கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ சேடல் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, ஹரிப்ரோ வீட்டுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சேடல் இருக்கும். நான் அங்கே போயிட்டு சேடல் எடுத்துகிட்டு வரேன். ஹரிப்ரோ வீடு இருக்கு. சேடல். ஐயோ, இந்த பெட்டி ஐயோ போச்சு. இந்த இடத்துல நிறைய சேடல் என்னென்னமோ வச்சுருந்தேனே. ஏதோ டைனா வச்சு சம்பவம் பண்ணி விட்டுச்சா. அந்த பெட்டிக்குள்ளே எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் அப்புறமேட்டு வந்து மாற்றிட்டு போகலான்னு நினச்சேன். வேஸ்ட்டாக போச்சே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு சேடல் செஞ்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ நான். ஃபிட்டிலைசர் எல்டர் மெக்லோடான் எக்கா என்ன கைஸ் கேட்குது? ஐயா, ஃபிட்டிலைசர் எல்டர் மெக்லோடானுக்கு எங்கே போடுது? எல்டர் மெக்லோடான்னா என்னன்னே தெரியலையே. புதுசாக பார்க்குறேன். அப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எவல்யூஷன் பண்ண முடியாது. அதுக்குள்ளே தான் இருந்துச்சு சேடல். அந்த பெட்டியே அங்கே உடஞ்சி போயிடுச்சு. அது மேலே ரைடு பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் அவனை எவால்வே பண்ண முடியுது. அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சேடல் இல்லாமல் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். காலர்னு ஏதோ ஒன்று இருந்துச்சுல்ல. ஸோ அதை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். யூனிவர்சல் காலர், டைனோ காலர். இதுக்குள்ளேயே பார்த்தேன் காலர்னு ஒன்று இருந்துச்சு. இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே கிடையாது. இதுக்குள்ளே காலர்னு எதா இருக்கா? மெக்லோடான் டெக்ஸாடலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது கேட்குது. ஃபெர்டிலைசர் மெக்லோடானோட எக்கு. ஆல்ஃபாக்கு மட்டும் தான் கேட்கல, மற்றபடி எல்லாத்துக்கும் கேட்குது. சரி, ஓகே. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே டீலில் விட்டுற வேண்டியதான். காலர் போட்டு பார்க்கலாம். மேபி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இவனை இப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ மறுபடியும் யாராச்சும் பாஸ் ஃபைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சேடல் கிடைக்கும். அந்த சேடல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி கேஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சுனா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ்.